இன்னொரு விஷயம் தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும், டவல் எங்கே இருக்கணும், குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில் போடணும். இது ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன். அவ்வளோ மனவியாதியாக வந்துடும். ஒரு டார்ச்சராக இருக்கும். அது என்னென்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ளே வந்துவிட்டு பாத்ரூமில் காலை கழுவிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? எப்படி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி ரெகுலர் ஆயிடு? இல்லை விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்குறேன். வெரி குட் வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்ணுறது இல்லை. ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனால் கூட அது என்னென்னா வீடு வீடாக இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்கே வைக்கணும், புக்கு எடுத்தால் புக்கு அழகாக வைக்கணும், அந்த ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். எங்கள் நண்பர்லாம் வருவாங்க, நீங்கள் எங்கள் ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால் நீங்கள் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.